ஓகே. இப்ப புதன்கிழமைன்னா, புதன்கிழமைக்கு அதிபதி புத பகவான். அப்போ புதன்னாலே கணக்கு, புதன்னாலே நாலேட்ஜ், புதன்னாலே கம்யூனிகேஷன். அப்போ புதன்னாலே வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸு, ஒரு நல்ல பேச்சு, இதுக்கெல்லாம் அதிபதி புதன். அப்ப இந்த புதன்கிழமை பிறந்தவங்க பார்த்தா, நல்ல டேலண்டட் பெர்சனா இருப்பாங்க. நல்லா வந்து ஜாலியா, நல்லா சந்தோஷமா இப்போ ஒரு டீம் இருக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப் இருக்கு. அதில கலகலன்னு ஒருத்தர் பேசுறாருன்னா, அவர் வந்து புதன்கிழமை பிறந்தவரா இருப்பாரு. அடுத்து நண்பர்கள் வட்டம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இவங்க வந்து மேக்ஸு, இவங்களுக்கு நாலேட்ஜு, ஒரு ஸ்டடீஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த புதன்கிழமையில பிறந்தவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தில இவங்க கவனமா இருக்கணும்னா, ரொம்ப ஓவரா கணக்கு போடக்கூடாது. புள்ளி விவரமா கணக்கு போட்டு இவங்க லைஃப்ல வந்து நெறைய விஷயத்த இழந்துருவாங்க. இது மட்டும் இவங்க கவனமா இருக்கணும். இவங்களுக்கான வழிபாடு அப்படின்னா, புதன் நாளே மீனாட்சி அம்மன். அப்போ புதன்கிழமை நாள்ல மீனாட்சி அம்மன தரிசனம் செய்யறது. அடுத்து புதன்கிழமையில புத பகவானுக்கு பிரீத்தி செய்யறது. பச்சை கலர் வஸ்திரம் வாங்கி சாத்துனாலே இன்னும் ரொம்ப சிறப்பு. அடுத்து அம்பாள் கோயிலுக்கு போனீங்கன்னா, கிளி அதாவது கிளி பொம்மையெல்லாம் இருக்கும். அந்த கிளி பொம்மையெல்லாம் வந்து அம்பாள் கோயிலுக்கு வாங்கி குடுக்கறது. அப்போ இந்த புதன்கிழமை நாள்ல அம்பாள் வழிபாடு செய்யறதும், மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்யறதும், இந்த புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு ரொம்ப இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கான ஒரு நல்ல அடிக்கல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் பலன்.